வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மில்க் கேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் பால் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ரவை, மைதா, நாட்டு சர்க்கரை, நெய், முந்திரி இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல பால், இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி நல்லா திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த நாட்டு சர்க்கரை இதையும் நல்லா சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முழுமையாக கரைஞ்சி ஒரு திக்காக வர்ற ஸ்டேஜில் இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் நல்லா உருகி வர ஸ்டேஜில் இந்த ரவை, ஒரு கப் ரவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கங்க. ரவையும் நெய்யும் நல்லா வறுத்துக்கங்க. இந்த மாதிரி மைதா, ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மைதாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த மாதிரி வதங்கி நல்லா வர்றப்ப இதை ஓரமாக இருக்கட்டும். திரும்ப நம்ம பாலும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ண பாத்திரத்தை எடுத்து இது கூட நல்லா சூடாக்கி இது ரெண்டையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பாத்திரத்தில் இந்த ரவையும் மைதாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், மொத்தமாக சேர்க்கக்கூடாது. மொத்தமாக சேர்த்தா கட்டியாயிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா பாத்திரத்தில் ஒட்டி வரும். இப்போ நெய், இது கூட நெய் சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த ரவையும் மைதாவும் நல்லா வெந்து வந்து இந்த மாதிரி நல்லா திக்காகும். பார்த்தீங்கன்னா நல்லா பாத்திரத்தில் ஒட்டுற ஸ்டேஜில் இந்த நெய்யை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ரெடியாக அந்த மாதிரி தட்டில் ஏற்கனவே நெய்யை தடவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தட்டில் இதை கேக் எடுத்து இதில் மாற்றி வச்சுக்குவோம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதை கேக்கு செய்ய. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சூடாக இருக்கப்பவே கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு அருமையான மில்க் கேக்கு ரெடி. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு முந்திரி பொடியாக கட் பண்ணி இது கூட நல்லா இந்த மாதிரி தூவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்காண்டி பேக்கரியில் போய் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. இப்போ ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.